பொள்ளாச்சியில இருந்து சிவகாசிக்கு போற அரசு பேருந்தோட ஓட்டுநர் அவர் வந்து பயங்கர அட்ராசிட்டி பண்ணியிருக்காரு. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி இருக்கு. கிளம்புன கொஞ்ச நேரத்திலே ஆட்டி ஆட்டி ஓட்டியிருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பயங்கரமா கத்தி அதுக்கப்புறம் பேருந்தை நிறுத்தி பார்த்தா ஃபுல் மப்புல இருந்திருக்காரு, போதையில இருந்திருக்காரு. வேலை நேரத்துல குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணவரு. என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் போய் பயணிகள் இருக்கையில படுத்து தூங்கிட்டாரு. வேற மட்டையாயிட்டாரு. அதான் அதுக்கப்புறம் அவரை அடிச்சு எழுப்பி போலீஸ் வந்து இப்ப கூட்டிட்டு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் அதுக்கப்புறம் வழக்கு போட்டு கைது பண்ணிருக்காங்க. பாருங்க, அரசு பேருந்துலயே வந்து அரசு நடத்துற டாஸ்மாகால ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அந்த பெருமாள்புரம் அந்த பகுதியை சேர்ந்தவர் பேச்சிமுத்து. இவர் வந்து ஜிபி முத்தா நிறைய பேருக்கு தெரியும். இவர் ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. ஆமா, அவர் வந்து என்ன புகார் கொடுத்திருக்காரு அப்படின்னா, வருவாய்த்துறையில போய் புகார் கொடுத்திருக்காரு. கோயில் கட்டுமான பணி அவங்க ஏரியாவில் நடந்துட்டு இருக்கு. இவங்க வந்து 15 அடி அகலமா இருந்தது தெரு. இவங்க கோயிலை வந்து ஆக்கிரமிச்சு கட்டினதுனால இப்ப 8 அடி தான் இருக்கு அந்த தெரு. இது வந்து ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு சொல்லி புகார் கொடுக்க ஊர் மக்கள் பாதி பேர் இவருக்கு எதிராக வந்து இவர் வந்து இப்பெல்லாம் பொய் புகார் கொடுக்குறாரு விளம்பரத்துக்காக அப்படின்னு சொல்லி 2 தரப்புக்கும் மோதலாயிருக்கு. 2 தரப்புனா ஒரு பக்கம் ஜிபி முத்து மட்டும் இருக்காரு, இங்க சில பேர் இருக்காங்க. அது வந்து பயங்கர சண்டையா போக அவங்க ஜிபி முத்து ஒளிக ஒளிகன்னு கத்த, இவரும் வந்து ஜிபி முத்து ஒளிக அப்படின்னு கத்த ஒரே பஞ்சாயத்து ஒளிகன்னு கத்துறாரு. போலீஸ்க்கு ஒன்றும் புரியல. அப்புறம் பாதுகாப்புலாம் கொடுத்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மாதிரி அதிகாரிகள்லாம் பேசி ஒரு மாதிரி சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க.